ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து நான் வாங்கின சில பூஜா ஐட்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச பொருட்களாக நான் ஃபஸ்ட்டு மீஷோவில் தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய தேடும்போது எனக்கு உருளி கண்டிப்பாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த உருளி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 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 ஆசையாக வாங்கினேங்க. ஆனால் நான் இப்போ இதை யூஸ் பண்ணி 1 வீக்கில் ரிவ்யூ நான் கடைசியாக தரேன். அந்த உருளிக்கும் இப்போ இருக்கிற உருளிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். தயவுசெய்து இந்த உருளியை வாங்குங்க. ஆனால் தண்ணி போட்டெல்லாம் கழுவ முடியாது. இந்த மேலே இருக்கிற பெயிண்டெல்லாம் சூப்பராக போயிடுது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக சரி அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த உருளி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் நிலவாசலில் நீங்கள் என்னுடைய வீடியோவில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த உருளி கண்டிப்பாக நான் வச்சுருப்பேங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த உருளியில் தான் நான் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி டெய்லி வைப்பேன். நீங்கள் என்னுடைய ஷார்ட்ஸில் எல்லாமே பாருங்கள். இந்த உருளி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த உருளி பற்றிய ரிவ்யூ இந்த வீடியோவில் கடைசியாக நான் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள். அந்த உருளி யூஸ் பண்ணி நான் பார்த்திங்கன்னா 2 வீக்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் படிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அழுக்கு படியுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு வெட் வைப் எடுத்து அழகாக துடைச்சேன். ஆனால் துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் பெயிண்டிங்லாம் வந்துருச்சு. சரி சொல்லிட்டு நம்ம டெய்லி அந்த உருளியை சும்மானாச்சும் கழுவி வைக்கலாம்னு சொல்லிட்டு வைக்கும்போது அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறேன். இது நான் ரொம்பவே ஆசைப்பட்டு ஆனால் நான் இது யூடியூப்பில் தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தேன். எந்த வீட்லேயுமே நான் பார்க்கல. ஆனால் யூடியூப்பில் நிறைய பேர் இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம பூஜா ரூமுக்கு இது ரொம்பவே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு என்றதுக்காக நான் இதை ஆர்டர் போட்டு வாங்கினேன். என்னென்னா ஓம் விளக்கு. ஆனால் நான் இது யூஸ் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுமாரி ஓம் விளக்கை விட நம்ம இதை விட பெரிய சைஸ் ஓம் விளக்கு தான் நம்ம ஆர்டர் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் என்னுடைய பூஜா வீடியோஸில் நிறைய வீடியோஸில் ஓம் விளக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஓம் விளக்கு நான் ஒரு மேடை மேலேயோ இல்லைன்னா ஒரு பிளேட் மேலே வச்சு தான் நான் ஏற்றுவேன். சப்போஸ் ஒரு மேடை மேலே வச்சு எண்ணெய் தீபம் போட்டு ஏற்றும் போது அதோடைய வெயிட் தாங்க முடியாத பின்னாடி பக்கம் சாஞ்சிக்குது. இதுமாரி குட்டி தீபம் வாங்கும்போது அழகாக எண்ணெய் போட்டு வைக்கும்போது பின்னாடி பக்கம் சாஞ்சிக்குது. ஆனால் நம்ம வெயிட்டாக இருக்கிற ஓம் தீபம் தான் நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா வெயிட்டாக இருக்கும்போது வாங்கும்போது அந்த வெயிட்டை தாங்கக்கூடிய பேலன்ஸ் பண்ணக்கூடிய கீழே மனை கொடுத்துட்றாங்க. அதனால் சூப்பராக நிற்கிது. இதால் எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி விளக்கு வாங்கவே வாங்காதீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட ரிவ்யூ. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம்லாம் ஓம்னு இல்லை, முன்னாடி பக்கம் மட்டும்தான் ஓம் இருக்குது. பார்க்க நல்லா கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்குது. ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, லைட் வெயிட்டாக இருக்குது. நான் ஓம் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா வேல் இருக்கிற மாதிரி அழகாக தீபம்லாம் இருக்கிற மாரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் ஏற்றும் போது தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு அது வெயிட் தாங்க முடியாது, பின்னாடி பக்கம் சாஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் டைம் இது கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் வச்சுக்கிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய ஓம் விளக்கு தான் வாங்குவேன். அது மட்டும் இல்லாமல் நான் மனையோடு சேர்த்து இருக்கிற ஓம் விளக்கு தான் வாங்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸில் எல்லாமே பூஜா வீடியோஸில் எல்லாமே இந்த விநாயகர் இருப்பாங்க. இந்த விநாயகர் நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினேங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பிராஸ் ஐட்டம் கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. டெக்கோர் ஐட்டம் தான் நான் சொல்லுவேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி போட்டுலாம் வாஷ் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்னுடைய பூஜா ரூமில் இது சூப்பராக இருக்குது. இந்த டெக்கோர் ஐட்டம் வச்சாவே போதுங்க. பூஜா ரூமில் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க இந்த விநாயகர். எனக்கு ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கினேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் மாட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னால் இது பார்த்தீங்கன்னா பிராஸ் ஐட்டம் கிடையாது. இது டெக்கோர் ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. நான் பிராஸ் ஐட்டம் சொல்லிட்டு தெரியாத வாங்கிட்டேன். ஆனால் நீங்கள்
நீங்கள் இது வாங்கும்போது பிராஸ்ன்னு போட்டால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுக்கு படிஞ்சிடுது. அழுக்கு படியும் போது துலக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மீஷோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.